கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி என்னென்ன டைப்ஸ் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ரொபாட்டிக்ஸ், நேவிகேஷன் அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் பேச போகிறதில்ல. டைப்ஸ் ஆஃப் ஸ்பைன் சர்ஜரி, ரீசெண்ட் அட்வான்ஸஸ் அதை தான் பேச போகிறோம். Hello, I am Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி 2-3 விதப்படும். ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. மைக்ரோஸ்கோபிக் அப்படின்றது ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுட்டு சின்ன ஹோல் மூலியமாகவே நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் அனாட்டமியை டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணுறது மைக்ரோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. ரெண்டாவது எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்றது எப்படின்னா, முட்டிக்குள்ள கேமராவை விட்டு ஆர்த்ரோஸ்கோபி பண்ற மாதிரியோ, வயிற்றுக்குள்ள லேப்ரோஸ்கோப் கேமராவை விட்டு லேப்ரோஸ்கோபி பண்ற மாதிரியோ, முதுகுத்தண்டில் கேமராவை விட்டு பண்றது எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி. மூணாவது டைப் ஆஃப் கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னா இன்டைரக்ட் டீகம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வயிறில் ஒரு சின்ன ஹோல் மூலியமா போய் மைக்ரோஸ்கோப் மூலியமா பண்ண வேண்டிய எல்லா வேலையும் வயிறு வழியாவே பண்ணிட்டு பின்னாடி சின்ன சின்ன ஹோல் மூலியமா ஸ்க்ரூ போடுறது. இது இன்டைரக்ட் டீகம்ப்ரெஷன். இது 3 தான் மேஜர் டைப் ஆஃப் ஸ்பைன் சர்ஜரிஸ். ஸோ 3 டைப் ஆஃப் ஸ்பைன் சர்ஜரி கீஹோல்ல சொன்னேன். ஃபர்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக், ரெண்டாவது எண்டோஸ்கோபிக், மூணாவது இன்டைரக்ட் டீகம்ப்ரெஷன். இது 3மே எங்கெங்க பண்ணணும் அப்படின்றது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க சொந்தக்காரங்களுக்கு எண்டோஸ்கோப்பியில் பண்ணியிருக்காங்க சார், எண்டோஸ்கோப்பியில் பண்ணா பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க சார். ஸோ எண்டோஸ்கோப்பியில் பண்ணுங்கன்னு பேஷண்ட் எங்ககிட்ட கேட்கறது நிறைய நடக்குது. தயவு செய்து அப்படி கேட்காதீங்க சார், கீஹோல்ல பண்ணி கொடுங்கன்னு மட்டும் கேளுங்க. ஏன் அப்படின்னா, எந்த பிரச்சனைக்கு எந்த மாதிரி ஆப்ரேஷன் பெட்டர் அப்படின்னு சொல்றது டாக்டரோட கடமை, பிளஸ் அது அவங்களோட முக்கியமான வேலையும் கூட. அவங்க அதை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்க முடியும். இப்போ கழுத்துல ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா இருக்கு, அந்த நரம்பு நசுங்கி ரொம்ப ரொம்ப வருஷமா இருக்கு. அந்த பேஷண்ட்டுக்கு கீஹோல் ஸ்பைன் சர்ஜரி பண்ணியே ஆகணும்னு பேஷண்ட் அடம் பிடிக்கும் போது, பேஷண்ட்டுக்காக நான் போய் ஸ்பைன்ல கீஹோல் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல எந்த டைப் ஆஃப் கீஹோலா வேணா இருக்கலாம், அது உகந்ததே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு தேவையானதை எவ்வளோ சிம்பிளா அவரோட ஏஜுக்கு உண்டான அனஸ்தீஷியாவை கொடுத்து பண்றது தான் பெட்டரான விஷயம். 3 டைப் ஆஃப் கீஹோல் இருக்கு. அந்த 3 டைப் ஆஃப் கீஹோல்ல எந்த தேவை அப்படின்றத டாக்டர் தேர்ந்தெடுத்துப்பாங்க. பேஷண்டான நீங்க டாக்டரை ப்ரெஷர் போடாதீங்க. ஏன்னா அது அவங்களுக்கு கெடுதலே கிடையாது, உங்களுக்கு தான் கெடுதல்.